ஹாய் ஹலோ குட் மார்னிங் ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோவக்காய் துவையல். இந்த கோவக்காய் துவையல் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கோவக்காய் துவையல் செய்ய தேவையான பொருட்கள்: கோவக்காய் 100 கிராம், தக்காளி 2, ஜீரகம் 1 டீஸ்பூன், தனியா 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், பூண்டு 5 பல், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2, பச்சை மிளகாய் 3, கறிவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்துட்டோம். நம்ம இப்போ கடாயை வச்சு அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. இதில் 1 டீஸ்பூன் போல தனியா, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், இதை ஃபர்ஸ்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம எண்ணெய் சேர்க்க போறோம். இப்போ நல்லா நமக்கு மனம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதில் பூண்டு, இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பச்சை மிளகா, காரத்துக்காக 3 பச்சை மிளகா வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதுல தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கோவக்காய், இது நல்லா வதங்கிறதுக்கு 1 டீஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கலாம். இதுலேயே தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ கோவக்காய் தக்காளி எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ உங்களுக்கே தெரியும் நல்லா வதங்கிருச்சு. இதை இப்போ ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம துவையில அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு ஒரு குட்டி பேன் வச்சுருக்கோம். இதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய், நீங்கள் இது நெய்யில் கூட தாளித்து விடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, காஞ்ச மிளகா ஆஃப் பண்ணிட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி. இப்போ தாளிச்சதை அப்படியே எடுத்து இந்த துவையல்ல விட்டுடுங்க.
கோவக்காய் துவையல் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா நீங்கள் சூடு சாதத்தோட ஒரு ஸ்பூன் நெய் போட்டு இந்த கோவக்காய் துவையலை சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் வந்து சட்னியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதே இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணியாக டைல்யூட் பண்ணிவிட்டு இதே மாதிரியே நீங்கள் வந்து இட்லியோட தோசையோட நீங்கள் எந்த ஒரு டிஃபனோட நீங்கள் சர்வ் பண்ணாலுமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.